வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. டிவிகே நிர்மல்குமார் கேட்ட ஒரு கேள்வி, அதாவது அதிமுகவுடைய அமைச்சர்கள், இப்போ முன்னாள் அமைச்சர்கள், அவங்க யாரும் திமுகவுடைய இப்போதைய அமைச்சர்களுடைய ஊழலை பற்றி ஏன் பேச மாட்டுறாங்க, உங்களுக்குள்ளே என்ன அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு கேட்டிருக்காரு. இதற்கு காரணம் இன்றைக்கி கேட்டிருக்காரு. இதற்கு உடனடியாக சமூக ஊடகங்களில் பார்த்தீங்கன்னா அதிமுகவினர் நிறைய பேர் ஆமாம், இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி கட்சியை ஜெயிக்க வைக்கணும்னு பாடுபட்டால் கீழே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வேறு மாதிரி இருக்காங்க, ஒரு அண்டர் கிரவுண்ட் டீலிங்கில் திமுக அமைச்சரோட கைகோத்துட்ருக்காங்க, சென்னையை சேர்ந்த ஒரு மாவட்ட செயலாளர் ரியல் எஸ்டேட்டே பண்ணிகிட்டு இருக்காரு, அதேமாரி பல மாவட்டங்களில் இதான் நிலைமை இருக்குது அப்படின்னு அவர்கள் பதிவிட்டு கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே இன்றைக்கி ஐடி விங், அதிமுகவுடைய ஐடி விங்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் திமுகவுடைய ஆதரவாக இருந்தது. இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா ராஜ் சத்யன் அவர்கள் மீது ஏகப்பட்ட குளறுபடிகள், திமுக அவர்களோட சேர்ந்த ஒரு பிஸ்னஸ்லாம் பண்ணிகிட்ருக்காரு, இதை தெரிஞ்சு எடப்பாடி எப்படி கூட வச்சுருக்காரு அப்படின்னு நம்மளே செய்திலாம் வெளியிட்டிருந்தோம். இன்னொரு பக்கம் அந்த பிரணயா ஒரு வெளியிலேருந்து ஒரு ஹைதராபாத்லேருந்து ஒரு கம்பெனி அதுதான் வியூக வகுப்பு நிறுவனம் அதிமுகவுக்கு, அதுவும் சரியாக செயல்படுறதில்ல. பார்த்துட்டு இருக்க அதிமுக தொண்டர்களுக்கு கூட வருத்தமாக இருக்கும். டிவிக்கே சொல்லவே தேவையில்ல, அவங்க எல்லாமே 2K கிட்ஸு அடி நடிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் திமுக 200 ஊபிக்கில் வச்சு அவங்க ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க. நாம் தமிழர் அவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்காங்க. ஆனால் அதிமுக பிரதான 1.5 கோடி தொண்டர்கள் 2.5 கோடி தொண்டர்கள்ங்கிறாங்க. ஆனால் அங்கே ஐடி விங் முறையாக செயல்படவில்லை. இப்போ இந்த ஒரு பஞ்சாயத்து இது சமூக ஊடகங்களில் அதிமுகவினர் நான் நிறைய பேர் கொதிச்சு போய் பேசுகிறத பார்த்தா நிர்மல்குமார் சொல்கிறது உண்மை, நமக்கும் அது புரியுது. நிர்மல்குமார் அதிமுகவின் உள் விவகாரங்களை தெரிந்தவர், ஏன்னா அதிமுகவில் தான் இருந்தார். அப்போ அவருக்கு தெரியும் உள்ளே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அப்போ நிர்மல்குமார் அவருடைய இந்த பதிவு, இப்போ டிவிக்கே மோசம், டிவிக்கேக்கு கொள்கையே இல்லை, கட்டமைப்பு இல்லை, இப்படிலாம் சொன்னால் கூட கட்டமைப்பு உங்கள்கிட்ட இருக்குது, ஆனால் இல்லை. கட்டமைப்பு இருக்கக்கூடிய அதிமுகவில் இவ்வளோ பிளவுகள், இந்த பிளவை சரி பண்ணாமல் எப்படி நம்ம ஜெயிக்க முடியும்? ஒன்று, திமுகவில் இதே மாதிரி உட்கட்சி பிரச்சனை அவ்வளோ போயிட்டுருக்கு. இதையெல்லாம் இன்றைக்கி நிர்மல்குமார் அவர்கள் சொல்லியிருக்காரு. இதை பார்த்துட்ருக்க நீங்கள் சொல்லுங்கள், இன்றைக்கி அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சியில் கீழே கிரவுண்டில் உங்கள் ஊரில் உட்கட்சி பிரச்சனை இல்லாமல் இருக்கா? இன்றைக்கி மதுரையில் செல்லூர் ராஜ் இருக்கார், RB உதயகுமார் இருக்கார், ராஜன் செல்லப்பா இருக்கார். இவங்க யாராவது அங்கே இருக்கக்கூடிய மூர்த்தி அவர்கள் பண்ணக்கூடிய தப்பை பற்றி விலாவரியாக பேசியிருக்காங்களா? இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பெரியசாமி அவர்கள் வீட்டில், அவர் வீட்டில் ரைடு, அவங்க பையன் வீட்டில் ரைடு, மகள் GST மோசடி, இந்த ஊழல்களை பற்றி அங்கே இருக்கக்கூடிய திண்டுக்கல் சீனிவாசனோ இல்லை நத்தம் விஸ்வநாதனோ பேசியிருக்காங்களா? செந்தில் பாலாஜி ஒரு மிகப்பெரிய ஊழல்வாதி, செந்தில் பாலாஜி ஒரு தியாகின்னு கூப்பிட்றாங்க, இதோட வெக்கக்கேடு எதுவும் இல்லை, தொடர்ந்து அவர் சாதாரண மக்களை ஏமாற்றிட்டுருக்காரு, கோடியாக கொள்ளையடிச்சிட்ருக்காரு அப்படின்னு வேலுமணி அவர்கள் வெளிப்படையாக தொடர்ந்து இதை பற்றி பேசிகிட்ருக்காரா? சென்னையில் பார்த்திங்கன்னா தாமோ அன்பரசன், சேகர் பாபு, மாசு, இவர்களுடைய ஊழல், தனிப்பட்ட ஊழலை பற்றி இங்கே இருக்கக்கூடிய அதிமுகவினர் யாராவது பேசுகிறாங்களா? அப்போ இந்த தொகுதி இதெல்லாம் சாம்பிளான விஷயந்தான். இப்போ யாருமே இவங்களை பற்றி பேசலை அப்படின்னா, அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் மீது ஸ்டாலின் அவர்கள் இருக்கும்போது நிறைய ஊழல் சொன்னார். வேலுமணி அப்படி கொள்ளடிச்சிட்டாரு, குட்கா புகழ் விஜயபாஸ்கர், இப்படிலாம் பேசினார். ஆனால் இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு அங்கே இருக்கக்கூடிய லோக்கலில் இருக்கவங்க ஏன் திமுக அமைச்சர்களை விமர்சிக்கலை அப்படின்னு நம்ம நிர்மல்குமார் கேட்குறது ஒரு சரியான கேள்வி தான். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி, அதான் நமக்கு தெரிஞ்சு 1 வருஷமாக தான் பழனிசாமியே வேகமாக இப்போ திமுகவை திட்டிகிட்ருக்காரு. அதுக்கு காரணம் அவருடைய உட்கட்சி பிரச்சனை. ஆனால் லோக்கலில் இருக்கவங்களுக்கு என்ன பிரச்சனை, இவங்கெல்லாம் விமர்சிக்க வேண்டியதானே? அப்போ இவர்களுக்கும் அவர்களுக்கும் ஒரு என்ன அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு டிவிக்கே கேட்குறத இன்றைக்கி வெகுஜன மக்கள் பார்ப்பாங்களா, பார்க்க மாட்டாங்களா? கிட்னி திருட்டு அப்படிங்கிற ஒன்றை பழனிசாமி பேசுகிறார், இன்னும் கூட ஆழமாக பேசியிருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த கிட்னி திருட்டை பற்றி அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய நாமக்கல்லை சேர்ந்த தங்கமணி எந்த அளவுக்கு வலுவாக குரல் கொடுத்து, அந்த எம்எல்ஏ யார், அந்த எம்எல்ஏ இதுக்கு முன்னாடி எப்படி சம்பாதிச்சார், அவங்க அப்பா யார், அவர் பேசின ரோல்ஸ் ராய் கார் வாங்குகிறேன் அப்படின்லாம் அவர் சொன்னது, இந்த விஷயத்தெல்லாம் பெரிய அளவுக்கு கிளப்பியிருக்கலாமே, ஏன் அதை அப்படியே சைலண்ட்டாக விட்றாங்க? இப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த மாதிரியான ஓட்டைகளை வைத்துக்கொண்டு எப்படி எடப்பாடி பழனிசாமி 210 ஜெயிப்பேன்னு சொல்கிறாரு அப்படின்னு இப்போ ஒரு பெரிய கேள்வி ஆயிருக்கு. அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுக ஆட்சி போகணும் அப்படிங்கிறதுல யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. நான் என்னை பொறுத்த வரைக்கும் யார் வேணால் வாங்க, திமுக போயிடணும், அவ்வளோதான் நம்ம எண்ணணும்.
அப்படிப்பட்ட சூழ்நிலையில் திமுகவுக்கு வலிமை சேர்க்கிற மாதிரி இன்றைக்கி ஒரு சிண்டிகேட் அமைத்து உள்ளுக்குள்ளே பல டீலிங் உங்கள் ஊர்லேயே தெரிஞ்சிருக்கும் நிறைய பேர். இன்றைக்கி இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பக்கத்துலேயே யார் நிற்கிறான்னா அதிமுக தான். திமுகவுடைய அந்த கூட்டம் வந்து சமீபத்தில் நடந்தது, சிஎம் முன்னாடி ஒரு வருஷத்துக்குள்ளே தான். அப்போ அங்கே பேச வந்த குத்தாலம் கணேசன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருத்தணி சுந்தர்னு ஒருத்தர் 15 பேரை பேச வைக்கிறாங்க. அவங்க சொன்னதே என்னென்னா, வியூ ஆஃபீஸ்க்கு போனாலும் எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா பிஜேபிக்காரங்களும் அதிமுககாரங்களும் தான் டெண்டர் கொடுக்குறாங்க, திமுககாரங்களுக்கு கொடுக்கறதில்ல. என்னென்னா ஒரு அண்டர் கிரவுண்ட் டீலிங்கில் இன்றைக்கி திமுக அமைச்சர்கள் அங்கே இருக்கக்கூடிய லோக்கலில் இருக்கக்கூடிய அதிமுக நிர்வாகிகளை கையில் வச்சுருக்காங்க. இவங்களுக்கு அவங்களுக்கு ரியல் எஸ்டேட் நிறைய போக்குவரத்து போயிட்டுருக்கு. சென்னையில் மிக மிக முக்கியமாக மையப்புள்ளியாக இருக்கக்கூடிய வணிக இடம் அது. அந்த இடத்துல இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் திமுகவுடைய ஒற்றை எழுத்து நிறுவனத்தோடு சேர்ந்து ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. இது ஊருக்கே தெரியுமே, பழனிசாமிக்கு தெரியாமையாக இருக்கும். அப்போ பழனிசாமி அவர்கள் ஏன் இதை கண்ட்ரோல் பண்ணல? ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் அவங்க தான் செலவு பண்ணக்கூடியவங்க. ஏதாவது பண்ணால் தேவையில்லாமல் இப்போ பிரச்சனை நினைக்கிறாரா? ஆட்சிக்கு வந்தோன்னே கண்டிப்பாக பண்ணுவார், அதில் எனக்கு மாற்றுக்கிறதுல. பழனிசாமி அவர்களுக்கு தெரியும், நமக்கே தெரியுது அவருக்கு தெரியாமையாக இருக்கும். இதை ரொம்ப நாள் வந்து இந்த ராஜ் சத்தியன் அவர்கள் அவர் ஏமாற்றிட்டு தான் இருந்தார். ஏன்னா அதிமுகவில் கேட்கும்போது, ஏன்னா நம்ம பழனிசாமி அவர்கள் காருக்கு பின்னாடி கார் தான் அவர் போவார், பழனிசாமி கூடயே பின்னாடி இருக்கவர். அப்போ என்னென்னா ஐடிவிங்க கவனிக்கிறாரோ இல்லையோ, பழனிசாமி அவர்கள் வீட்டில் என்ன நடக்குது, அவர் என்ன எங்கே கூட்டத்துக்கு போகிறார் எல்லாமே அவருக்கு தெரியும். அப்போ நிர்வாகிகள்கிட்ட வரும்போது பழனிசாமிகிட்ட இப்போ தான் நான் பேசிட்டு வந்தேன், அவங்க பையன் நம்மகிட்ட பேசி எந்தெந்த தொகுதிக்கு என்னென்ன ஆள் போகணுன்னு என்கிட்டயே கேட்டார். இப்படி தான் நிறைய பேர்கிட்ட பேசுகிறது அவர். அப்போ நிர்வாகிகள் என்ன நினைப்பாங்க, பழனிசாமி அவர்கள் கூடயே இருக்கார், பழனிசாமி பையன்கிட்ட பழனிசாமி வீட்டுக்கு போனால் அவங்க பையன் வெளியில் வருவார், அவர்கிட்ட நல்லா இருக்கீங்களான்னு கேட்போம்ல, அதை பார்ப்பாங்கன்னு நிர்வாகிகள் என்ன நினைப்பாங்க, பரவாயில்லப்பா இவர் வந்து என்ன சொல்கிறது, பழனிசாமி பையன் சொன்னார் இந்த மாதிரி பாம்பே போகிறாராம், ஒரு சின்ன பிரச்சனை பற்றி கேட்டார், நான் தான் சொன்னேன். அப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நிர்வாகிகள் ராஜ்சத்தியன் நினைப்பார், ராஜ்சத்தியன் தான் கட்சியே, அப்படி தான் நினைப்பார். முன்னாள் அமைச்சர்கள் நிறைய பேருக்கு தெரியும் ராஜ்சத்தியன் அவர்கள் திமுகவுடைய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கார். தெரிஞ்சிருந்தும் ஒன்றும் பண்ண முடியல. இப்போ கூட டம்மி பண்ணி வச்சுருக்காங்க, பெருசாலாம் இல்லை. அப்போ இங்கே நடக்கக்கூடிய எல்லா விஷயமும் அங்கே தெரியுது. இங்கே எடப்பாடி பழனிசாமி ஒரு வியூக வகுப்பு நிறுவனத்தை வச்சு டேட்டா கலெக்ட் பண்ணி வச்சுருக்காரு. அதில் இருக்கக்கூடிய 2 பேரை போதை போகிறதுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு போலீஸ் கொண்டு போய் அவங்ககிட்டருந்து பென்ட்ரைவ் வாங்க முயற்சிக்கிறாங்க. பிஜேபியுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கே தமிழ்நாட்டில் இதுதான் நிலவரம். அப்போ இந்த அளவுக்கு ஓட்டைகள் எங்கேருந்து வந்தது நல்லா யோசனை பாருங்கள். இது நம்ம சொல்கிறதெல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் என்னாச்சுன்னா பழனிசாமி என்ன பண்ணார், இவங்கக்கிட்ட அவங்க ஸ்பை வச்சுருக்க மாதிரி அவர் ஸ்பை வைக்காமையே இருப்பார். இப்போ திமுக தான் 2000 ரூபா கொடுக்குறேன்னு நினச்சிட்டு இருந்தாங்க, டப்புன்னு 2000 ரூபா கொடுக்குறேன்னு அறிவிச்சிட்டாரு எடப்பாடி பழனிசாமி. இப்போ திமுக அறிவிக்க வேண்டியது இது, இந்த 2000 ரூபா நாங்கள் 1000 ரூபா உரிமை தொகை 2000 ரூபாக்குறேன்ட்டு. அதுக்கு முன்னாடியே நான் வந்தால் கொடுக்க போகிறேன்ட்டாங்க. இப்போ திமுகவுக்கு ஒன்றும் புரியல, நம்ம திட்டத்தை அவர் அதனால தான் வந்து எங்கள் திட்டத்தெலாம் காப்பி அடிக்கிறாருன்னு யார் முதல்ல சொன்னாங்களோ அவங்க தானே, அவங்க மக்கள் அவங்க பக்கத்தில் தானே ஈர்க்கப்படுவார்கள். அப்போ இவ்வளோ விஷயங்கள் டிவிக்கே சொல்கிறத எடப்பாடி பழனிசாமியும் பரிசீலனை செய்யணும். இன்றைக்கி அதிமுக எந்த நிலைமையில் இருக்குது, உட்கட்சி பிரச்சனையில் எவ்வளோ தள்ளாடி கொண்டு இருக்கிறது, சொந்த கட்சி வேட்பாளர்களையே தோற்கடிக்கிறதுக்கு உள்ளடி வேலை பார்க்க எவ்வளோ பேர் இருக்காங்க. இதற்கு காரணம் என்ன? பழனிசாமி அவர்கள் வந்து கிளை செயலாளர் வந்து வராரு, அவருக்கு 1000 பிரச்சனை. கொஞ்ச நாள் வரைக்கும் பழனிசாமி ஓபிஎஸ் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கார், எல்லா கோர்ட்லேயும் வழக்கு. இன்னொரு பக்கம் செங்கோட்டையன், இன்னொரு பக்கம் பிஜேபி எப்போன்னு காத்துட்ருக்காங்க பழனிசாமியை தூக்கிறதுக்கு. இப்போ பழனிசாமி மேலே ஏன் நம்ம ரொம்ப குறை சொல்கிறது இல்லைன்னா, பழனிசாமி இடத்துல வேறு யார் இருந்தாலும் இந்நேரம் பிஜேபி அவங்களை தூக்கி எறிஞ்சிருக்கும். என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க, பழனிசாமி அசைக்க முடியல. அது அவருடைய சாதுரியம். ஏன்னா சாதாரண இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அப்போ எதிர்க்கட்சி அரசியலே பண்ண முடியல. இன்னொன்று லோக்கலில் வந்து நிறையா அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள்லாம் அங்கங்கே லிங்கில் இருக்காங்க, ஒன்றும் பண்ண முடியல அவரால். ஒன்று வேணால் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது இந்த கூட்டணி முறிவுக்கு அப்புறம் தான் நினைக்கிறேன், நட்டா வராரு புதுக்கோட்டைக்கு. இல்லை கூட்டணி முறிவுக்கு முன்னாடி, பிஜேபியோட கூட்டணி முறிச்சாரில் நாடாளுமன்றம், அதுக்கு முன்னாடி நட்டா வராரு புதுக்கோட்டைக்கு. விஜயபாஸ்கர் போய் பார்க்குறாரு, பழனிசாமிக்கே தெரியாது. இது தெரிஞ்ச பழனிசாமி அவர்கள் குட்கா புகழ் வழக்கில் இந்த பிரச்சனையில் வந்து அவர் மேலே சார்ஜ் ஷீட் அவரும் ரமணா மேலே சார்ஜ் ஷீட் போகிறதா பேச்சு. ரமணாவுக்கு கட்சி துணை நிற்கும் ரமணாட்டே சொல்கிறாரு. ஆனால் இவரை வந்து நம்ம புதுக்கோட்டை விஜயபாஸ்கர்கிட்ட எதுவுமே சொல்லலையாம். காரில் ஏறி போகும்போது அண்ணேன்னு ஆரம்பிக்கிறாரு, உங்களுக்கு தான் தம்பி எல்லாமே தெரியுமேப்பா, அவங்கள வச்சு நீ மூவ் பண்ணிக்கப்பான்ட்டார். அதற்கு பிறகு தான் விஜயபாஸ்கர் சீர்லாம் கொண்டு போய் பழனிசாமி வீட்டுக்கெல்லாம் போய் கொடுத்து, நான் உங்களோட ஆள் தானே, தெரியாமல் பண்ணிட்டா மன்னிச்சுக்கோங்கன்னு இது பண்ணுது. இன்றைக்கி பழனிசாமி ஒரு இடத்துக்கு வந்துட்டார், எது எல்லாரையும் வந்து கேட்கக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டார். பூத்து கமிட்டியில் எவ்வளோ பேர் இருக்கணும் அப்படின்லாம் சொல்லி நிறைய கண்டிஷன் போடுறாரு.
இப்போ அப்போ கூட 2 பேரை நடவடிக்கை எடுத்தார் நினைக்கிறேன், மாவட்ட செயலர் 2 பேரை நடவடிக்கை எடுத்தார். ஏன் சொல்கிறோம்னா இப்போ தான் ஸ்டெடி ஆகுறாரு. ஆனால் லோக்கலில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் அவங்க எதுக்க வேண்டியவங்களை ஏன் எதுக்காமல் இருக்காங்க அப்படின்னு நிர்மல்குமாருடைய பதிவு லோக்கலோட இருக்க அதிமுகவினர் மனசில் இன்றைக்கி அது இருக்கக்கூடிய விளைவு. அவங்க தான் ட்வீட் போட்டுட்ருக்காங்க, லோக்கலில் இருக்க அதிமுகவினர் ஆமாம் நிர்மல்குமார் சொல்கிறது சரி அப்படின்ட்டு. அதனால் இனியாவது அதிமுக திருத்தி கொள்ளும் அப்படின்னு நினைக்கிறோம். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி திமுகவில் பலவிதமான ஓட்டைகள், அதிமுகவிலும் ஓட்டைகள் இருக்கிறது. அதனால் யார் சொன்னாலும் கேட்டுக்கணும். அந்த வகையில் டிவிகேவுடைய நிர்மல்குமார் அவர்கள் சரியான வாதத்தை தான் கைவிக்கிறாரு. இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள் எதுவுமே பண்ணாமல் அமைதியாக இருந்தாலும் இவ்வளவு கூட்டம் அப்படிங்கிறது உண்மையிலேயே எனக்கே ரொம்ப ஆச்சரியமாகுது. விஜய் அவர்களுக்கு ஒரு அபரிதமான ஆதரவு நிறைய பேர் சொல்கிறாங்க, விஜய்ன்னு சொல்கிறாங்க. இது தேர்தலில் இது ஓட்டாக எந்த அளவுக்கு மாறும்னு தெரில. ஆனாலும் அவருடைய செல்வாக்கு அப்படிங்கிறது எல்லை மீறிதாக இருக்குது. சமீப காலத்தில் இந்த மாதிரியான ஒரு செல்வாக்கு யாருக்கும் ஏற்படலை. சும்மா காழ்ப்புணர்ச்சியில் விஜய்க்கு ஆள் இல்லை அப்படிலாம் சொல்லலாம். நிதர்சனம் அப்படிங்கிறது விஜய்க்கு பெரிய அளவுக்கான எவ்வளோ ஓட்டை பிரிப்பார், யாருடைய ஓட்டை பிரிப்பார் தெரில. என்ன பண்ண போகிறார், அடுத்து எப்படி பேச போகிறார், நம்ம ஏற்கனவே சொன்னோம். பிஜேபி, அதிமுக, திமுக எல்லாத்தையும் ரவுண்டு கட்டி அடிப்பார் நம்ம சொன்னோம். அதில் என்னுடைய கொள்கையில் மாற்றவில்லை. அவருடைய செயல்பாடை பார்த்து தான் அடுத்த கட்டமாக நம்ம சொல்ல முடியும். இப்போதைக்கு நிர்மல்குமார் போட்ட விஷயம் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டு வருகிறது. தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.